அனைவருக்கும் வணக்கம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் நவம்பர் மாதம் முழுக்க எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். மீனராசிக்காரர்கள் எல்லாருமே ஒரு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜென்ம சனியின் பிடியில் இருக்காங்க. எல்லாருக்குமே ஜென்ம சனி கெட்டது பண்ணாது. ஆனாலுமே ஒரு சில தசாபுத்தி அமைப்புகள் 8ஆம் அதிபதி தசைகளோ 6ஆம் அதிபதி தசைகளோ நடக்கும் பொழுது இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தும். அதாவது ஜென்ம சனி என்ற ஒரு விஷயம். ஆனால் இந்த ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தில் தான் இருக்கீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சிக்கி ஒரு சாதகம் இல்லாத ஒரு நிலையில தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ வக்கரத்தில் வேற இருக்காரு. ஆனால் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ராசி அதிபதி உச்சமாகிறாரு. அதிசார குரு பயிற்சியாக, அதுவும் 5ஆம் இடத்துல இந்த சந்திரன் வீட்டில் உச்சமாகிறாரு. அதுவும் இல்லாமல் ராசியை வேற பார்க்குறாரு. மன அழுத்தத்திலேருந்து இந்த ஒரு மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா ரிலீஃப் ஆக போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு ரீஃப்ரெஷ் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு மாத காலம் மீனராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த வக்ரமும் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் எண்டுலேயே வக்ர நிவர்த்தி ஆக போகுது. இருந்தாலும் இந்த சனி பகவான் உங்களுடைய ராசியில தான் இருக்க போகிறாரு. மன அழுத்தம்ன்றது இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய மன அழுத்தம் ஃபுல்லாக போகணும் அப்படின்னா அடுத்த வருஷம் இந்த குரு பயிற்சியில தான் கண்டிப்பாக மாறக்கூடிய ஒரு நிலை. ஆனால் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் தான் அப்படின்னு சொல்லணும். எல்லா விஷயத்திலுமே தனம் சார்ந்த விஷயங்களும் சரி. 2க்குரியவர் அங்கே உங்களுக்கு 9ஆம் இடத்துல போய் ஆட்சி பெறாரு. அது ஒரு நல்ல நிலை. தனம் சார்ந்த விஷயங்களும் நல்லா இருக்க போகுது. குருவின் பார்வையில் இருக்க போறாரு. 7ஆம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல போயிட்டு இருக்க போறாரு. அங்க ஆட்சி பெற்ற சுக்கிரனோட தான் இருக்க போறாரு. இதுவுமே நல்ல ஒரு அமைப்பு. அதே மாதிரி 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அங்கே 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அது நீசபங்க ராஜயோகம் என்ற நிலையில தான் இருக்காரு. அதுவுமே நல்ல ஒரு அமைப்பு தான். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றதுன்னா ஒரு வீடு வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகளோ இருந்தாலும் அது சரியாகக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அது சுக்கிரனோட இருக்க போறாரு. நட்பு வீட்டில் தான் இருக்க போறாரு. தனம் சார்ந்த விஷயங்களும் நல்லா இருக்க போகுது. கண்டிப்பாக மன அழுத்தம் அப்படின்ற ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கு உங்களுக்கு. இந்த குருவால் கண்டிப்பாக உங்களுடைய மன அழுத்தம் குறைய போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் நீங்கள் ஜென்ம சனியில் இருந்தாலும் ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லணும். எல்லா நிலையுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாழ்த்து.